ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது கெப்பாசிட்டர்ஸை எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே வந்து இதில் காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பழைய போர்டுகளில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ் தான் நம்ம வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன வேல்யூலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 220 மைக்ரோ ஃபேரட் இருக்குது, 16 வோல்ட்டு லைனில் உள்ள ஒரு கெப்பாசிட்டர். இது பார்த்திங்கன்னா நமக்கு 35 வோல்ட்டு 470 மைக்ரோ ஃபேரட் உள்ள ஒரு கெப்பாசிட்டர். இது பார்த்திங்க அப்படின்னா 500 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய 10 மைக்ரோ ஃபேரட் உள்ள கெப்பாசிட்டர்ஸ். இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் என்னென்னா, இந்த லைன் போட்டிருக்க ஏரியா வந்து மைனஸ். இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும், அதாவது இந்த கோடு போட்டிருக்கிறதுக்கும் கோடு போடாததுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணுறப்ப, இப்போ வந்து நான் வந்து மல்டிமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல வந்து ஓம் மோடு இருக்குது. இப்போ வந்து நான் கண்டினியூட்டிக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கண்டினியூட்டிக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். இங்கே ஓஎல்னு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைன், அதாவது நான் ப்ரோப்பை எங்கேயுமே வந்து ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் ப்ரோப்பை ஒரு ப்ரோப் கூட இன்னொரு ப்ரோப்பை ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பஸ்ஸர் அடிக்குது, ப்ளஸ்ஸு நமக்கு வந்து 0.00ன்னு காமிக்குது. அப்படின்னா என்னென்னா 0 ஓம்ஸில் இது வந்து ஷார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது 0.3 அந்த ஓம்ஸில் வந்து இது வந்து ஷார்ட் ஆகுது. இப்போ நான் ஒரு கெப்பாசிட்டரில் நான் 2 சைடு வைக்கிறேன்னா எனக்கு கண்டிப்பாக பஸ்ஸர் அடிக்கக்கூடாது. இந்த கெப்பாசிட்டரில் பஸ்ஸர் அடிக்கலை, இப்போ இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ்ஸர் அடிக்கலை. இப்போ பஸ்ஸர் அடிக்கலைனாவே இந்த கெப்பாசிட்டர் ஓகேவா அப்படின்னா 50% ஓகே. 50% நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ் மைக்ரோ ஃபேரட் வேல்யூ கம்மியாகும் போது கூட சில நேரம் வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிமீட்டரில் இப்போ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து போர்டை விட்டு வெளியே எடுத்து வச்சு தான் செக் பண்ணணும். இப்போ இதில் போர்டை விட்டு வெளியே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கண்டினியூட்டி மோடு இல்லாமல் இதில் வந்து நமக்கு ஃபேரட் வேல்யூவோட போர்டும் ஃபேரட் வேல்யூவும் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேரட் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. எப்படி ரெசிஸ்டரை வந்து ஓம் வேல்யூவில் சொல்லுவாங்களோ கெப்பாசிட்டரை வந்து ஃபேரட் வேல்யூவில் சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபேரடில் கரெக்டாக வந்து ப்ரோப் வந்து நெகட்டிவ் சைடும் பாசிட்டிவ் சைடும் வச்சிங்க அப்படின்னா நமக்கு 1.957 மைக்ரோ ஃபேரட் காமிக்குது. இங்கே உள்ள ஃபேரட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்குது. அப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் ஃபேரட் வேல்யூவில் செக் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 390 காமிக்குது. இப்போ இங்கே உள்ள வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 470. அப்போ வந்து இதோட மைக்ரோ ஃபேரட் வேல்யூ வந்து இதில் வந்து இந்த கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் யூசேஜில் வந்து கம்மியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2200 மைக்ரோ ஃபேரடு. இதை வந்து நான் செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 2.2 எம்எஃப்ல காமிக்குது. அப்போ வந்து இது வந்து எம்எஃப்லேருந்து நீ மைக்ரோ மாற்றும் போது கரெக்டு தான். 2200ங்கிறது இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூவில் இருக்குது. இப்போ நம்ம போர்டில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எஸ்எம்டி காம்பனண்ட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பின் காம்பனண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி காம்பனண்ட். இப்போ இந்த எஸ்எம்டி காம்பனண்ட்டு நம்ம அதே சைஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது 22 மைக்ரோ ஃபேரட் இருக்கும், ஓகேவா? இன்னொரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, இதையும் மெஷர் பண்ணுவோம். இதுவும் 22, ரெண்டும் சேம் தான். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் வந்து நம்ம போர்டில் வந்து இருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடுமே லீடு இருக்கும். நீங்கள் இதை வந்து பொலாரிட்டி கிடையாது, நீங்கள் இது எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொலாரிட்டி இருக்குது, நீங்கள் இஷ்டத்துக்கு திருப்பி வைக்க முடியாது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் போர்டுக்குள்ளே வச்சு நம்ம செக் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து எகைன் வந்து கண்டினியூட்டி மோடு போவோம். கண்டினியூட்டி மோடில் நமக்கு கெப்பாசிட்டர் மேலே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா பஸ்ஸர் அடிக்குது. கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பஸ்ஸரும் வரக்கூடாது.
பஸர் வந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் ஷார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதை நம்ம போர்டில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டினியூட்டி மோட்லேயும் செக் பண்ணலாம், டயோட் மோட்லேயும் செக் பண்ணலாம். கெப்பாசிட்டர்ஸை கண்டினியூட்டி மோடு, டயோட் மோட். இப்போ ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் மோட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டில் கண்டினியூட்டி மோட்லேயும் டயோட் மோட்லேயும் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர்ஸை நான் செக் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கண்டினியூட்டி மோட்லேயும் செக் பண்ணலாம், டயோட் மோட்லேயும் செக் பண்ணலாம். இப்போ நான் கண்டினியூட்டி மோடில் செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ப்ரோப் இருக்குல்ல, ரெட் ப்ரோப்பை கிரவுண்டில் வச்சுக்கலாம். கிரவுண்டுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி காமன் ஷீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் இருக்கும், காமன் கிரவுண்டு. அதில் நான் ஒரு ப்ரோப் வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு ப்ரோப், அதாவது நான் பிளாக் கலர் ப்ரோப்பை செக்கிங்க்கு எடுத்துக்கிறேன். எனக்கு டயோட் மோடில் பிளாக் கலர் ப்ரோப்பை தான் வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மாற்ற வேண்டியதுன்னு சொல்லிட்டு நான் அதிலே எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சைடு பஸர் அடிக்கணும், ஒரு சைடு பஸர் அடிக்காது. இப்போ இந்த சைடு பஸர் அடிக்குது, அதாவது கிரவுண்டில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சப்ளையில் இருக்குது. இந்த சைடு சப்ளையில் இருக்குது, இந்த சைடு கிரவுண்டில் இருக்குது. இந்த சைடு கிரவுண்டில் இருக்குது, இந்த சைடு சப்ளையில் இருக்குது. கிரவுண்டு சப்ளை, கிரவுண்டு சப்ளை, கிரவுண்டு சப்ளை, கிரவுண்டு இந்த சைடு சப்ளை. இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டிலாம் செக் பண்ணோம், எந்த கெப்பாசிட்டி ஷார்ட் இல்லை. ஆனால் எக்ஸாக்டாக டயோடு வேல்யூவில் செக் பண்ணோம்னா நான் டயோடு வேல்யூ மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே மேலே வந்து டயோடோட சிம்பிள் இருக்குல்ல, இப்போ இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி நான் ரிவர்ஸ் பயஸ்லாம் செக் பண்ணுவேன். ரிவர்ஸ் பயஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரெட் ப்ரோப்பை கிரவுண்ட்லையும் பிளாக் ப்ரோப்பை வச்சு செக் பண்ணுறது. இதில் எனக்கு பஸர் அடித்த சைடு 0 வரும், பஸர் அடிக்காத சைடு வேல்யூ காமிக்கும். எனக்கு இந்த இடத்துல ஓஎல் கண்டிப்பாக வரக்கூடாது. இப்போ 409 இருக்குன்னா ஏதோ ஒரு ஐசி கூடயோ ஏதோ ஒரு சர்க்யூட் கூடயோ இது கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு சைடு 00, அப்போ நான் கிரவுண்டு 00வும் பஸரும் ஒன்று தான். இன்னொரு சைடு வேல்யூ, இன்னொரு சைடு 00, ஒரு சைடு வேல்யூ, ஒரு சைடு 00, ஒரு சைடு வேல்யூ, ஒரு சைடு 00, ஒரு சைடு வேல்யூ. ரெண்டு சைடும் வேல்யூ வந்தாலும் கெப்பாசிட்டர்ஸ் ஓகே தான். ஆனால் ரெண்டு சைடும் நமக்கு பஸர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லைனை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம வந்து லைனில் வந்து கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மல்டிமீட்டரை வச்சு எப்படி வந்து யூஸ் பண்ணி காம்பனண்ட்லாம் செக் பண்ணுறதுங்கிற வீடியோ லைன் பை போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.